வெல்கம் டு Edusprint Academy. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கண்டினியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 12, 13 முடிச்சாச்சு. அண்ட் தென் கோல்டன் ட்ரையாங்கிளும் பார்த்துருந்தோம். ஸோ ஆர்டிகல் 14, 19 அண்ட் 21 இது எல்லாமே சேர்ந்து இப்போ எனக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம என்னென்னன்றதை வரிசையாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சோம். மோஸ்ட்லி நான் இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 15. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 15 தான் நம்ம இப்போ பார்க்க போற டாபிக். ஆர்டிகல் 15 என்னது? ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுக்கு எதிரான ஒரு ஆர்டிகல் தான் எனக்கு என்ன ஆர்டிகல் 15. ஓகேவா? டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியஸ், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பர்த் பிளேஸ். ஓகேவா? ஸோ அப்படி தமிழ்ல பாருங்க. சமயம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் காரணமாக வேற்றுமைப்படுத்துதலுக்கு தடை விதிக்கிறது. ஓகேவா? சோ இதுதான் அந்த ஆர்டிகல் 15 அப்படின்றது. ஓகேவா? சோ ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட் அகைன்ஸ்ட் எனி பர்சன் ஆன் த கிரவுண்ட் ஒன்லி ஆஃப் ரிலீஜியஸ், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட், இந்த இடத்துல ஸ்டேட்னா என்ன மீனிங் சொல்லியிருந்தா கவர்மெண்ட் எந்த ஒரு சிட்டிசனையுமே, எந்த ஒரு சிட்டிசன், ஓகேவா? சோ இட்ஸ் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன். ஓகேவா? எந்த ஒரு சிட்டிசனுமே என்ன பண்ணக்கூடாது? மதத்தின் அடிப்படையிலையோ, நிறத்தின் அடிப்படையிலையோ, இனத்தின் அடிப்படையில, பாலினம் அடிப்படையில, அப்புறம் பிறப்பிடம் அடிப்படையில என்ன பண்ணக்கூடாது? யாருமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றதா எனக்கு என்ன ஆர்டிகல் 15 clause 1. 15 clause 2. No citizen shall on ground only of religious, race, caste, sex, birthplace or any of them be subject to any disability, liability, restriction or conditions with regard to. ஓகேவா? சோ ஆக்சுவலா இந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கெல்லாம் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ் 2 என்ன பண்ணிருக்காங்க? எந்தெந்த இடத்துல தான் டிஸ்கிரிமினேஷன் அவங்க சந்திக்க கூடாது அப்படின்றது. சோ ஆக்சஸ் டு ஷாப், ஏதாவது ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னாலுமே, இல்ல பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பப்ளிக் என்டர்டைன்மெண்ட், இந்த இடத்துல எல்லாம் உங்க பாகுபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 clause 3, இதுதான் ரொம்ப முக்கியமான கிளாஸ். 15 clause 3 தான் எனக்கு என்ன பண்ணுது? நத்திங் இன் திஸ் ஆர்டிகல், இந்த ஆர்டிகல்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமே shall prevent the state, ஓகேவா? shall prevent the state from making any special provision for women and children. ஓகேவா? பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு நலத்திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா நம்ம ஒரு லா மேக் பண்ணி தான் கொண்டு வரும். அப்ப அதை நீங்க என்ன சொல்லக்கூடாது? டிஸ்கிரிமினேஷன் சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்க சட்டங்கள் எதுவுமே பெண்கள் மற்றும் குழந்தைகளை வேற்றுமைப்படுத்தி அவங்களோட நலத்திட்டத்துக்காக ஏதோ ஒரு ஸ்பெஷல் லா மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷலா எனக்கு எது கீழே வராது? ஆர்டிகல் 15 கீழே வராது. ஸோ அதை நான் டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்க மாட்டேன், பாகுபாடுன்னு எடுத்துக்க மாட்டேன். அவங்களுடைய வளர்ச்சிக்காக பண்றதா தான் நான் எடுத்துப்பேன். ஓகேவா? அப்போ ஆர்டிகல் 14. ஓகே, அது தமிழ்ல பாருங்க. ஓகேவா? இந்த உறுப்பில் உள்ள எதுவும் பெண்களுக்காகவும் சிற்றார்களுக்காகவும் தனி ஏற்பாடு எதனையும் அரசு செய்வதற்கு தடை உறுத்துவதில்லை. ஓகேவா? தடை உறுத்துவதில்லை. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 clause 4. Nothing in this article or in clause 2 of article 29 shall prevent the state from making any special provisions for the advancement of any social or economically backward classes of citizens for scheduled caste and tribes. So basically இது என்ன அப்படின்னா ரிசர்வேஷன், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சோ ரிசர்வேஷன் யாருக்கான ரிசர்வேஷன்? எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான ரிசர்வேஷன் பத்தி சொல்றதா. அப்போ ரிசர்வேஷன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்கிரிமினேட்டிவ் பிராக்டிஸா பார்க்கப்படலாமா? அப்ப இவங்களுக்கு மட்டும் மார்க் கம்மியா இருந்தா நீங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்றதா ரிசர்வேஷன். ஓகேவா? அப்ப அது பாகுபாடு தானே அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கலாவும் சரி எக்கனாமிக்கலாவும் ரொம்பவே பின்தங்கிய ஒரு நிலையில இருக்காங்க. சோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சில சலுகைகள் வரணும். அதுல ஒன் ஆஃப் த சலுகை தான் எனக்கு என்னது? இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது. ஓகேவா? அப்ப ஆர்டிகல் 15 clause 4 என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கான ரிசர்வேஷன் நான் ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் பிராக்டிஸா நான் பார்க்க மாட்டேன், ஒரு பாகுபாடா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது 15 clause 4 சொல்லுது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 15 clause 5 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கிளாஸ். ஓகேவா? 15 clause 5.
ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலா இது எவால்வ் ஆனதுக்கே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ இது எவால்வ் ஆனது எப்பன்னா 93rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எப்படி ஆனதுன்றதுக்கான ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மோகினி ஜெயின் கேஸ், மோகினி ஜெயின் கேஸ் அண்ட் தென் உன்னி கிருஷ்ணன் கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லயுமே என்ன சொல்லிடுறாங்க, ரைட் டு எஜுகேஷன், கல்வி கத்துக்கிறதுக்கான உரிமை அப்படின்றது என்ன உரிமையா, அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத இந்த ரெண்டு கேஸ்லயுமே சொல்லிடுறாங்க. ஓகேவா? அப்ப ரைட் டு எஜுகேஷன்றது எனக்கு என்னவா மாறிது, ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறிது. அப்போ ஆர்டிகல் 15 நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆர்டிகல் 15ன்றது போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பிளேஸ் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஓகேவா? அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ கவர்மெண்ட்ல இருக்கிறதுக்கு எனிவே என்ன ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எஸ்சி கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சீட்டு நீங்க ஒதுக்கிருக்கணும், பிசிக்கு இவ்வளவு ஒதுக்கிருக்கணும், எம்பிசிக்கு இவ்வளவு ஒதுக்கணும் சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ரிசர்வேஷன்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோடைய அட்மிஷன் ப்ராசஸ்ல தலையிடலாம், அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இதுல கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஆர்டிகல் 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும், பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாரை பத்தி தான் சொல்லுது, ஸ்டேட்ஸ் மட்டும் தான் சொல்லுது. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் பிரைவேட் பிளேயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 17 மாதிரியானதுலாம் பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ ஆனா ஆர்டிகல் 15 எனக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் வரும், பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு வராது. ஸோ ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மிஷன் ப்ராசஸ்ல கவர்மெண்ட் தலையிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வருது. ஸோ இதை எதிர்த்து என்ன பண்றாங்க, டிஎம்ஏ பாய் கேஸ் அப்படின்றது ஒன்று போடுறாங்க. டிஎம்ஏ பாய் கேஸ். ஓகேவா? இந்த டிஎம்ஏ பாய் கேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் நினைச்சா எஜுகேஷனல் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆகலாம். ஸோ கவர்மெண்ட் நினைச்சா பிரைவேட் பிளேயர்ஸோடைய அட்மிஷன் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு யார் சொல்லிடுறா, இந்த டிஎம்ஏ பாய் கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ அகெயின் இந்த ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இனாம்தார் கேஸ் அப்படின்றது ஒன்று போடுறாங்க, இனாம்தார் கேஸ். ஸோ இனாம்தார் கேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க, ஏற்கனவே சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே மாத்தி சொல்லிடுறாங்க. என்ன, ஸ்டேட் நினைச்சாங்க அப்படின்னா, ஓகேவா, இனாம்தார் கேஸ்ல என்ன எந்த ஆர்டிகல் வச்சு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 19 clause 1 clause G. இது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா ஆர்டிகல் 19 clause 19ல பாத்தீங்க அப்படின்னா 6 கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது 6 கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுல ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் என்ன, ஃப்ரீடம் டு ப்ரொஃபஷன். ஓகேவா, ப்ரொஃபஷன். ஓகேவா, ஸோ ப்ரொஃபஷன்றது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்க்க முடியணும் அப்படின்றது நமக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இஸ் அ ப்ரொஃபஷன். கரெக்டா, கல்வி சொல்லி தரது அப்படின்றது இப்போ ஒரு ப்ரொஃபஷனா மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ப்ரொஃபஷன் கீழே எனக்கு என்ன ஆகுது, ஆர்டிகல் 19 அப்படின்றது எனக்கு வயலேட் ஆகுது. அப்போ பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு, பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுது, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணி கவர்மெண்ட் cannot interfere in educational institution அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள, பிரைவேட் பிளேயர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள, சாரி பொதுவா எஜுகேஷன்ல பிரைவேட்டோடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள, அதாவது அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள அவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்றத இவங்க சொல்லிடுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இனாம்தார் கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நல்லிஃபை பண்ணலாம், ஏன்னா இது அகேன்ஸ்ட் த கவர்மெண்டா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் நினைச்சா பிரைவேட் பிளேயர்ஸ்
பிரைவேட் பிளேயர்ஸோடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல போக வைக்கணும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. இந்த 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் 15 clause 5 அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. இந்த 15 clause 5 என்ன சொல்லுது? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட் பிரைவேட் பிளேயர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆகலாம். விச் மீன்ஸ் பிரைவேட்டோட அட்மிஷன் ப்ராசஸ்ல ரிசர்வேஷனை அப்ளை பண்ண சொல்லி கேட்க முடியும் அப்படின்றத யார் சொல்லிடுறா? கவர்மெண்ட் 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து இதை சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அகைன் இதை எதிர்த்துமே கேஸ் போடுவாங்க. ஸோ அந்த கேஸ் தான் என்ன? அசோக் குமார் கேஸ். அசோக் குமார் கேஸ்ல என்ன பண்ணிடுறாங்க? கோர்ட் இத ஓகே சொல்லிடுறாங்க. கோர்ட் இத எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், அதாவது பிரைவேட்டோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஓகே சொல்லிடுறாங்க. அண்ட் கிரீமி லேயரை அதில் அப்ளை பண்ண சொன்னாங்க. கிரீமி லேயர். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம ஓபிசி கிரீமி லேயர் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதே கிரீமி லேயர் சிஸ்டம் எனக்கு இந்த ரிசர்வேஷன்லுமே அப்ளை ஆகணும் அப்படின்றத இதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன? ஆர்டிகல் 15 clause 5 உருவான வரலாறு. ஓகேவா? ஸோ அப்போ எவல்யூஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 clause 5 சொன்னா மோகினி ஜெயின் அண்ட் உன்னிகிருஷ்ணன் கேஸ்ல ரைட் டு எஜுகேஷன்ன்றது எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைவேட் பிளேயர்ஸோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இன்டர்ஃபியர் ஆகுது. அதை எதிர்த்து டிஎம்ஏ பாய் கேஸ் போடுறாங்க. அதுல ஆமா இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுது. ஸோ அதை எதிர்த்து இனாம்தார் கேஸ்ல போடுறாங்க. இனாம்தார் கேஸ்ல ஆர்டிகல் 19 வச்சு என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுது. அதனால 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுலதான் 15 clause 5 இன்ட்ரோடியூஸ் பண்ணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல பிரைவேட் பிளேஸ் மேல கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகலாம் அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லிடுறாங்க. அப்ப ரிசர்வேஷன் எனக்கு பிரைவேட்ல அப்ளை ஆகும் சொல்லிட்டு அசோக் குமார் கேஸ் அதை உறுதியும் செஞ்சிருது. கிளியரா? நெக்ஸ்ட் 15 clause 6. 15 clause 6 என்ன எல்லாருக்குமே தெரியும். 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான எனக்கு ரிசர்வேஷன் பத்தி சொல்றதுதான் 15 clause 6. ஸோ இது எல்லாம் தான் எனக்கு ஆர்டிகல் 15 கீழே வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 போயிடலாமா? ஸோ ஆர்டிகல் 15 நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதுதான் எனக்கு எங்கேயும் வரும், ஆர்டிகல் 16லயும் வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலைகள்ல எல்லாருக்கும் பொதுவான ஆப்பர்ச்சுனிட்டியை தரணும், பொதுவான வேலை வாய்ப்பை தரணும் அப்படின்றது தான் ஆர்டிகல் 16ஓட மோட்டோ. ஓகேவா? பொது வேலை அமர்த்தங்கள் தொடர்பான ஆர்டிகல்ஸ் பத்தி சொல்றது ஆர்டிகல் 16. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16லயே ஆர்டிகல் 16 clause 4 என்னதான்? எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசிக்கான ரிசர்வேஷன் பத்தி சொல்லும். அண்ட் ஆர்டிகல் 16 clause 6 என்னது? இடபிள்யூஎஸ்கான ரிசர்வேஷன் பத்தி சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி. ஸோ அன்டச்சபிலிட்டி அப்படின்றது தீண்டாமை. தீண்டாமை is untouchability is abolished and its practice is in any form is forbidden. Any form. So any formனா எந்த விதமான தீண்டாமையும் இங்க ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த தீண்டாமை அப்படின்றத என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. தீண்டாமை அப்படின்றதுனா என்னன்றதை டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அம்பேத்கர்ட்ட கேட்கும்போது அம்பேத்கர் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தீண்டாமைன்னு நான் ஒரு 10 பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா அந்த 10 பாயிண்ட் இல்லாம 11வது பாயிண்ட சேர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வழியா தீண்டாமையை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தீண்டாமைனா இதன் டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ ஆனா என்ன பண்ணுவாங்க, எனி கைண்ட் ஆஃப் untouchability is a forbidden அப்படின்னு சொல்லுவாங்க. The enforcement of any disabilities arising out of untouchability and shall be an offense and punishable according with the law. ஓகேவா? எதுவா இருந்தாலுமே பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிகல் 17 மேலுமே வலுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, சில ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. அன்டச்சபிலிட்டி ஆக்ட். ஓகேவா?
Untouchability Act எங்க 1955. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப், ஸோ இது என்ன பண்ணுவாங்க, பெயர் மாற்றம் பண்ணி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட், சிவில் ரைட் ஆக்ட். ஓகேவா? ஸோ இது 1955 ஆக்ட் தான், இது பெயர் தான் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஆக்டாவே எப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் த எஸ்சி and ST, prevention of Atrocities Act 1989ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் abolition of titles. ஓகேவா? So no title not being a military or academic distinction. ஓகேவா? ஸோ எந்த வகையான பட்டங்கள் எது தவிர மிலிட்ரி டைட்டில் அப்புறம் அகாடமிக் டிஸ்டிங்ஷன், எம்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்லாம் போட்டுக்கிறோம், டிகின்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன அகாடமிக் டைட்டில்ஸ். ஸோ இதை தவிர இருக்கிற மற்ற பட்டங்கள் எல்லாமே ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிலிட்ரியும் எனக்கு அகாடமிக் டைட்டிலும் இதுக்குள்ள வராது. நெக்ஸ்ட், நோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷால் அக்செப்ட் எனி டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ சிட்டிசனா இருக்காங்க, அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபாரின் கண்ட்ரில அவருடைய திறமையை பாராட்டுற விதமா என்ன பண்றாங்க, அங்க ஒரு டைட்டில் தராங்க. அப்படி அந்த டைட்டில் அவரால் வாங்க முடியுமான்னு கேட்டா கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம அவங்களால அந்த டைட்டிலை வாங்க முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நோ பர்சன் who is not a citizen of India, ஓகேவா, not a citizen of India shall will he hold any office of profit or trust under the state. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இங்க சிட்டிசன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு நான் சிட்டிசன் இருக்காரு, ஆனா அவரு இந்தியன் கவர்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆபீஸ்ல இல்லாட்டி ஏதோ ஒரு வேலையில அவருக்கு ஒரு லாபம் தரக்கூடிய வேலையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதாவது பேசிக்கா என்னன்னா கவர்மெண்ட் கீழே அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் கீழே அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னா அவருமே பிரசிடென்டோடைய கன்சென்ட் இல்லாம, ஓகேவா, வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்டோடைய கன்சென்ட் இல்லாம அந்த டைட்டில அவரால வாங்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கு ஃபோர்த், நோ பர்சன் ஹோல்டிங் எனி ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ட்ரஸ்ட் அண்டர் த ஸ்டேட் shall without the consent of the president accept any present emoluments or office of any kind for any other foreign state. ஓகேவா? சோ அப்போ எந்த ஒரு பர்சன் வந்து ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வச்சுலனாலும் என்ன பண்ணிருக்கணும், அவங்க வாங்கிக்கணும் ஃபார் சிட்டிசன்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் ஆர்டிகல் 18ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ ஆர்டிகல் 19 நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ இன்னொரு வாட்டி வேணா அந்த 6 ரைட் மட்டும் பாத்துங்க. ஃப்ரீடம் ஆஃப் speech and expression, freedom to assemble peacefully without arms, to form association or unions or cooperative societies, to move freely throughout the territory of India. So then right to reside or settle in any part of territory of India, to practice any profession or to carry any occupation, trade or business. Okay va? So the article 19. Next article 20, the protection in respect of conviction of offenses. Okay va? So conviction of offenses na enna, குற்ற செயலுக்காக குற்ற தீர்ப்பு பொறுத்து பாதுகாப்பு. ஓகேவா? சோ இது என்னன்னா, இப்போ நீங்க ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ அந்த குற்றம் பண்ண பிறகு உங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அந்த ரைட்ஸை பத்தி பேசுறது தான் என்ன இந்த ஆர்டிகல் 20. ஓகேவா? சோ உங்களுக்கு நீங்க ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க, நீங்க பண்ண குற்றத்துக்கு அப்புறமா உங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட்ஸை பத்தி பேசுறதுதான் ஆர்டிகல் 20. ஓகேவா? சரி, சோ இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, நோ பர்சன் ஷால் பி கன்விக்டட் எனி அஃபென்ஸ் எக்ஸப்ட் ஃபார் த வயலேஷன் ஆஃப் லா. ஓகேவா? சோ இதுல இன்னொன்னு கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நோ பர்சன் ஷால் பி கன்விக்டட் ஆஃப் எனி அஃபென்ஸ் எக்ஸப்ட் த வயலேஷன் ஆஃப் லா in force at the time of commission of the act charged as an offence, nor be subjected to a penalty other than that which might be inflicted under the law in force and in time of commission. So அப்போ குற்றம் பண்ணியிருக்கவங்களுக்காக போடப்படுற ஆக்ட் தான் இந்த ஆக்ட் அப்படின்றத சொல்றாங்க.
no person shall be prosecuted or punished for the same offense more than once. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ஜியோபாடி. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு குற்றத்துக்கு, ஓகேவா, ஒரு குற்றத்துக்கு ரெண்டு தண்டனை கொடுக்கறது பேர் தான் என்ன, டபுள் ஜியோபாடி. சோ அதனாலதான் எந்த ஒரு பர்சனா இருந்தாலுமே அவங்க பண்ண குற்றத்துக்கு ரெண்டு முறை தண்டிக்க கூடாது, இல்லாட்டி மோர் தென் ஒன்ஸ் அவங்க என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்க கூடாது. No person accused or any offender shall be compelled to be a witness against himself. அதாவது செல்ஃப் இன்கிரிமினேஷன், ஓகேவா, நீ பண்ண குற்றத்தை நீனே ஒத்துக்கன்னு சொல்லி கம்பல் பண்ண கூடாது. சோ இதெல்லாமே என்ன, ஆர்டிகல் 20 கீழ வரும். சோ ஆர்டிகல் 21 ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 22 protection against arrest and detention in certain cases, ஓகேவா. protection against arrest. சோ 20 என்ன பார்த்தோம், அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற ரைட்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா. சோ அதுமே 22 என்னவா இருக்கும் அப்படின்னா, அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா. சோ ஆக்சுவலா இதுல வந்து ரெண்டு அரெஸ்ட் இருக்கு, ஒன்னு லீகல், இன்னொன்னு இல்லீகல், ஓகேவா. லீகல் அரெஸ்டுக்கு அகேன்ஸ்டா நமக்கு எந்த ஒரு ரைட்டுமே கிடையாது. அரெஸ்ட் வாரண்ட் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள தான் போகணும். ஆனா இல்லீகல் அரெஸ்டுக்கு எதிராக நமக்கு சில ரைட்ஸ் இருக்கு, ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, no person who is arrested shall be detained in the custody without being informed, ஓகேவா. சோ அப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவங்கள கஸ்டடியில எடுக்க முடியாது. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். அது மாதிரி எதுக்காக அவங்களை கஸ்டடியில எடுக்கிறாங்கன்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுத்துருக்கணும். First thing. Second thing, as soon as may be on the ground of such arrest or shall be detained in the right to consult and to defined by a legal practitioner, ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு ஏத்த லீகல் பிராக்டிஷனர், அதாவது நம்ம ஒரு லாயர் கன்சல்ட் பண்றதுக்கான அனுமதி அவங்க கொடுக்கணும், ஓகேவா. நீ அரெஸ்ட் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணதுக்கு என் தரப்புல வாதாடுறதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கான ஒரு வக்கீல நான் தேடி கண்டுபிடிக்கணும். சோ அது ரெண்டாவது ரைட்டா இருக்கு. எவ்ரி பர்சன் ஹூ இஸ் அரஸ்டட் ஆர் டிடைன்ட் இன் கஸ்டடி ஷால் பி ப்ரொசீடட் பிஃபோர் த நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்னா இங்க யாரு, கலெக்டர், ஓகேவா. சோ உங்களை வந்து கஸ்டடியில எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கணும். வித்தின் 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கணும், அதை சொல்லியிருக்கணும். எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம், ஓகேவா. டிராவல் ஆகி போற டயத்தை தவிர நீங்க என்ன பண்ணிருக்கணும், எப்போ உங்களை அரெஸ்ட் ஆனாங்களோ அரெஸ்ட் ஆனதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை மேஜிஸ்ட்ரேட் படி சமர்ப்பிச்சிருக்கணும், ஓகேவா. The place of arrest to the court of magistrate. So okay. So no such person is custody beyond said time period. அதுக்கு மேல என்ன பண்ணணும், கஸ்டடியா எடுக்க கூடாது அப்படின்றத சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் 22 class 3. Nothing in this class at class 1 and 2 shall apply to any person who is in the time period of enemy alien, ஓகேவா. சோ இந்த ரெண்டு கேஸ் இருக்கு, ஒன்னு enemy alien and to any person who is arrested or detained under any law. ஒன்னு லீகலா அரெஸ்ட் ஆனவங்க மேல இந்த ரெண்டுமே செயல்படாது. லீகலா அரெஸ்ட் ஆனீங்கன்னா அரெஸ்ட் ஆயிட்டு வரணும் தான், ஓகேவா. அது மேல நம்ம எல்லாம் பேசக்கூடாது. இன்னொன்னு எனிமி ஏலியன். எனிமி ஏலியன்னா யாருன்னா, இப்போ வேற ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்திருப்பாங்க இல்லையா, சில கண்ட்ரிஸ் வந்து நம்ம எனிமி கண்ட்ரிஸ்னு வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், நார்த் கொரியா. ஸோ இதெல்லாமே என்ன, எனிமி கண்ட்ரிஸ், ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரில இருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு கிளாஸ் பொருந்தாது, ஓகேவா. நெக்ஸ்ட் 4th, no law providing for preventive detention shall authorize the detention of the person for no longer period more than 3 months, ஓகேவா. சோ ஆக்சுவலா ரெண்டு வகையான டிடென்ஷன் இருக்கு, ஒன்னு பிரிவென்டிவ் அண்ட் தென் புனிட்டிவ். பிரிவென்டிவ் டிடென்ஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணல பட் நம்ம தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற எண்ணத்துல நம்மள அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அது பிரிவென்டிவ் டிடென்ஷன், ஓகேவா. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தப்பு பண்ணதுக்கான ப்ரூஃபோட நம்ம அரெஸ்ட் பண்றாங்கன்னா அது புனிட்டிவா இருக்கு, ஓகேவா. சோ அப்ப இந்த ஆர்டிகல் 22 அப்படின்றது இது ரெண்டுத்து மேலேயே செயல்படும், ஓகேவா. சோ அப்ப பிரிவென்டிவ் டிடென்ஷன் மேலே எனக்கு இந்த ஆர்டிகல் 22 செயல்படும். பட் 3 மாசத்துக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, பிரிவென்டிவ் டிடென்ஷனை நம்மளால அடைச்சு வைக்க முடியாது. 3 மாசம் ஆயிடுச்சுன்னா நம்மள ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்றதுதான் அதுல சொல்லியிருப்பாங்க, ஓகேவா.
ஸோ அதுதான். Next, when any person is detained in purchase of order made under any law provides a preventive detention. Okay, இதுமே அதை பத்தி தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ ப்ரிவென்டிவ் பனிஷ்மென்ட்னா என்னன்னு புரியுது தானே? ஸோ ப்ரிவென்டிவ்ன்றது நம்ம தப்பு பண்ணல பட் தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு முன்னேற்பாடா நம்மள அரெஸ்ட் பண்றது தான் என்ன ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேவா? அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மேலேயே எனக்கு எது செயல்படாது? ஆர்டிகல் 22 செயல்படாது. எது மேலாம் செயல்படாது? லீகலா ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க மேல செயல்படாது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணீங்கன்னா அது மேல செயல்படாது. எனிமி ஏலியன் மேல இது செயல்படாது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன? ரைட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். சோ ஃபர்ஸ்ட் என்ன? ஆர்டிகல் 23 ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய தொழிலாளர்கள் மேல இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பிலிம்ஸ்ல படிச்சது தான், அதே தான் இதுலயும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 24ன்றது சைல்டு லேபருக்கு எதிரான ஒரு ரைட். ஓகேவா? ஸோ நோ சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14. ஓகேவா? நோ ஏஜ் பிலோ த ஏஜ் ஆஃப் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எதை யாருமே என்ன பண்ணக்கூடாது? சைல்டு லேபரா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியஸ். ஓகேவா? ஸோ ரிலீஜியஸ் அப்படின்றது மத சுதந்திரம். ஓகேவா? நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தனியா ஒரு மதம் கிடையாது, பட் இந்தியாவில் இருக்க மக்கள் எந்த மதத்தினாலும் பின்பற்றிக்கலாம் அப்படின்றது தான் ஆர்டிகல் 25 28 வரையும் சொல்லும். ஓகேவா? ஸோ இதை எது வலியுறுத்ததா இருக்கும்? செக்யூலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ செக்யூலர் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், மனசாட்சிக்கு உட்பட்டு, டு ப்ரொஃபஷன் பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட். தமிழ்ல பாருங்க, மனசான்று வழி சுதந்திரமாக சமய நெறி ஒப்புதலையும் ஒழுங்குதலையும் ஃபாலோ பண்றதுக்கான ஆர்டிகல் தான் எனக்கு என்ன? ஆர்டிகல் 25. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த், டு அதர் provisions of this part, all persons are equally entitled to freedom to conscience or rightly freedom to profess, practice and propagate. அப்ப இங்க இந்த நாட்டில் இருக்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச எந்த ஒரு மதத்தையுமே பின்பற்றுறதுக்கான உரிமை அவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்றதுதான் என்ன? ஆர்டிகல் 25. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்னா என்ன? மேனேஜ் பண்றது. இப்போ ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலை எப்படி வழி நடத்தணும், அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்துல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும், இல்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணணும்ன்ற முழு சுதந்திரமே யார்கிட்ட இருக்கு? அந்த மதத்தை சார்ந்து ஒர்க் பண்ற மக்கள்கிட்ட இருக்கு. ஓகேவா? சரி சொல்லுங்க பாருங்க. டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரிலீஜியனை பராமரிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? ஒரு இன்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர் ஆஃப் ரிலீஜியஸ். அப்ப அந்த ரிலீஜியன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நான் பின்பற்றணும் அப்படின்றத அவங்களே தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம். டு ஓன் ஆர் அக்வயர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுல என்ன அப்படின்னா ஆர்டிகல் 31 இருக்கா? ஆர்டிகல் 31 என்ன சொல்லுது? ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஆக்சுவலா இது என்ன பண்ணாங்க? 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கேன்சல் பண்ணிட்டு எங்க கொண்டு போய் வச்சாங்க? ஆர்டிகல் 300A கொண்டு போய் வச்சாங்களா? அப்போ ஒரு இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எனக்கு என்ன கிடையாது? ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஓகேவா? இதே ரிலீஜியஸ் அஃபேரா பார்த்தோம்னா, ஓகேவா, ரிலீஜியஸ் அஃபேரா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னவா இருக்கு? ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் சாதாரண மனிதன் இல்லாட்டி இண்டிவிஜுவல் சிட்டிசனால ப்ராப்பர்ட்டி அக்வைர் பண்றது அவனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. இதுவே ஒரு ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்க்காக ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொண்டு வராங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி கொண்டு வரலாம். ஓகேவா? இல்லையா சார்? ஃப்ளைட் மோட்ல போட்டாச்சா? போடல தானே, ஓடிட்டு தானே இருக்கு. ஃப்ளைட் மோட்ல போட்டோம். எவ்வளவு நிமிஷம் ஓடி இருக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்
freedom as to payment of taxes for promotion of any particular religious. அதாவது ஆர்டிகல் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல மெயின்டைன் பண்றவங்க என்ன கட்ட தேவையில்ல, டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 27. ஓகேவா? So next article 28, freedom as to assistance to religious instruction or religious worship in certain educational institution. அப்ப கல்வி நிலையங்கள்ல ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான ஃப்ரீடம் பத்தி சொல்றதுதான் எனக்கு என்ன ஆர்டிகல் 28. So no religious instruction shall be provided in any educational institution wholly maintained by the state fund. ஓகேவா? So ஆக்சுவலா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்க அப்படின்னா மூணா பிரிவு. ஒன்னு கவர்மெண்ட் எய்டட் அண்ட் தென் பிரைவேட். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்னா 100% யார் தான் வச்சிருப்பா, கவர்மெண்ட் தான் வச்சிருக்கோம். எய்டட் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் மட்டும் பிரைவேட் பண்ணும், பட் ஒர்க்கர்ஸ்க்கான சேலரி அப்படின்றது யார் கொடுப்பா, கவர்மெண்ட் கொடுப்பாங்க. பிரைவேட் அப்படின்றது ஹோல் அண்ட் ஹோல் சேலரி அண்ட் மெயின்டெனன்ஸ் இது ரெண்டுமே பிரைவேட் தான் வச்சிருப்பாங்க. அப்போ ஹோலி ஸ்டிக்ஸா, ஓகேவா, ஹோலி மெயின்டைன்டு பை த ஸ்டேட். அப்போ ஃபுல்லா கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம என்ன கொண்டு வரக்கூடாது, ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி நத்திங் இன் கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1ல சொல்லப்பட்டிருக்குது எங்க அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பை த ஸ்டேட் பட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த என்டோமெண்ட் ஆர் ட்ரஸ்ட். ஓகேவா? ட்ரஸ்ட் மூலியமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க அப்ளை ஆகாது. விச் மீன்ஸ் எய்டட் ஸ்கூல்ல அப்ளை ஆகாது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? அதே பிரைவேட்ஸ் மேலேயே அப்ளை ஆகாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஸோ ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ இங்க மைனாரிட்டிஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், கல்ச்சுரல். ஓகேவா? கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ கல்ச்சரல் கலாச்சாரம் மற்றும் மொழியியல் சிறுபான்மையினர் பத்தி சொல்றதா இந்த ஆர்டிகல் 29 and 30. ஓகேவா? So அப்ப no citizen, any section of the citizen residing in the territory of India or any part therefore having distinct language, script or culture or its own shall have the right to conserve the same. ஓகேவா? சோ அப்போ இந்தியால இருக்க எந்த ஒரு மூலையில ஒரு சிட்டிசன் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவனுக்குன்னு தனியா மொழி இருக்கு, அவனுக்குன்னு தனியா கலாச்சாரம் இருக்கு, அவனுக்குன்னு தனியா ஒரு எழுத்து வடிவம் இருக்கு அப்படின்னா அவனுடைய அந்த முறைகளை பராமரிக்கிறதுக்கு பிரிசர்வ் பண்றதுக்கான உரிமை அப்படின்றது அந்த சிட்டிசன் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் என்ன ஆர்டிகல் 29. ஓகேவா? சோ அது மாதிரி நோ சிட்டிசன் ஷால் பி டினைட் அட்மிஷன் இன்டு எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு கல்வி நிலையமா இருந்தாலும் அவனை அந்த கல்வி நிலையத்துல நீ சேர முடியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? மெயின்டைன்டு பை ஸ்டேட், கவர்மெண்ட் ஓன்டு இன்ஸ்டிடியூஷனா இருந்ததுன்னா ஆர் ரிசீவ்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட். ஸ்டேட் ஃபண்ட்ல அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருந்தது அப்படின்னாலும் அவங்கள பண்ண முடியாது. ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஒன்லி ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம். ஓகேவா? எந்தெந்த கிரவுண்ட்ல மட்டும் மதத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, நிறத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில, ஓகேவா, இதன் அடிப்படையில மட்டும்தான் என்ன பண்ண முடியாது, அவங்கள பண்ண முடியாது. அப்போ பாலினம் அடிப்படையில அவங்க பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். நமக்கே தெரியும் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாய்ஸ் செகண்டரி ஸ்கூல்லாம் இருக்கும். அப்போ கேர்ள்ஸ் செகண்டரி ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பையன் அட்மிஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? சோ அப்ப அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை மைனாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான உரிமையை பத்தி சொல்றது ஆர்டிகல் 30. So all minorities whether based on religion or language shall have the right to establish or administer the educational institution. ஓகேவா? சோ அவங்களுக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கான உரிமை அப்படின்றது அந்தந்த சிறுபான்மையினர் அமைப்புக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 31A. சோ இதெல்லாமே எக்ஸெப்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ இது தனியாவே பார்க்கலாம். ஆர்டிகல் 31A, 31B and 31C தனியா பார்க்கலாம். ஆர்டிகல் 32 ஃபைனல் ஆர்டிகல். சோ ரெமெடிஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் பத்தி சொல்றதுதான் என்ன ஆர்டிகல் 32. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட்
by appropriate proceeding for the enforcement of fundamental rights. ஓகேவா? சரி, என்ன சொல்லுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு வயலேட் ஆகும்போது நீங்க எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட் போலாம்னு சொல்றது தான் ஆர்டிகல் 32 கிளாஸ் 1. ஆர்டிகல் 32 கிளாஸ் 2 பாருங்க. சுப்ரீம் கோர்ட் shall have the power to issue direction or order or writ including the writ nature of habeas corpus, mandamus, prohibition, quo warranto and certiorari. இதெல்லாமே யாரால இஷ்யூ பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட்னால இஷ்யூ பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 32. ஓகேவா? So without prejudice to the power conferred by the Supreme Court by the clause 1 and 2, Parliament may by law empower any other court to exercise within the local limits of the jurisdiction or any other power established by the Supreme Court. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் நினைச்சதுன்னா, பார்லிமெண்ட் நினைச்சது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லாம பிற கோர்ட்டுகளையும், அதர் கோர்ட்ஸ் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. பார்லிமெண்ட் கேன் அதர் கோர்ட்ஸ், எனி அதர் கோர்ட்ஸ், எந்த ஒரு கோர்ட்டா இருந்தாலுமே ரிட் பெட்டிஷன் இஷ்யூ பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்க முடியும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் ஆர்டிகல் 32 கீழே ரிட் பெட்டிஷன் கொடுக்க முடியுன்றது கிடையாது. பாராளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா மற்ற கோர்ட்டையுமே இந்த ரிட் பெட்டிஷன் மூலியமா கொடுக்க வைக்க முடியும். ஓகேவா? So the right guaranteed by this article shall not be suspended except otherwise provided by this constitution. So அப்போ இந்த சட்டத்தை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த ஒரு ஆர்டிகலுமே மீற முடியாது எக்ஸப்ட் பார்லிமெண்ட்ரி பாராளுமன்றம் நினைச்சானா மீற வைக்கலாம் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்ததுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வர ஆர்டிகல்ஸா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி in public employment. ஓகேவா? ஸோ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே தரணும்ன்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல எதிர்த்து போட்ட கேஸ் தான் மண்டல் கமிஷன் அப்படின்றத போட்டிருப்போம். ஸோ மண்டல் கமிஷன்ல என்ன பண்ணியிருந்தாங்க? ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் அப்படின்னு தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எதிர்த்து போட்டதுதான் என்னது? இந்திரா சானே கேஸ். இந்திரா சானே கேஸ். ஸோ இந்திரா சானே கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓவர் ஆயிடும். அடுத்து டிபிஎஸ்பி போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இந்திரா சானே கேஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்திரா சானே கேஸ்ல சொன்னது என்ன? நோ கேரி ஃபார்வர்ட் வேகன்சி. கேரி ஃபார்வர்ட் வேகன்சி. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த ரிசர்வேஷன் 50% இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, மொத்த ரிசர்வேஷன் எவ்வளவு? 50% இருக்கு. 2023ல ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமுக்கு மொத்த வேகன்சி எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க? 500 வேகன்சின்னு அறிவிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்ப மொத்த ரிசர்வேஷன் எனக்கு எவ்வளவு? 250. அப்ப 250 போஸ்டிங் எனக்கு எங்க போயிடும்னா ரிசர்வேஷன் கீழே போயிடும். மிச்சம் இருக்க 250ன்றது எனக்கு எங்க போகும்? ஜெனரல் கேட்டகரியில போகும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இந்த 250ல வெறும் 50 பேர் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. மிச்சம் 200 பேர் செலக்ட் ஆகல, ரிசர்வேஷனுக்குள்ளே வரல வச்சுப்போம். ஓகேவா? மிச்சம் எல்லாமே ஜெனரல் கேட்டகரியில போயிட்டாங்க. மொத்தம் 300 பேர் செலக்ட் ஆகி போயிட்டாங்க. ஆனா இங்க 200 இடம் என்னவா இருக்கு? போன எக்ஸாம்லயே ஃபில் ஆகாம இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப 2024க்கு வரும். 2024ல அகைன் என்ன பண்றாங்கன்னா 500 வேகன்சி அப்படின்றது ரிலீஸ் பண்றாங்க. அந்த 500 வேகன்சில 250 வேகன்சி அப்படின்றது ரிசர்வேஷன்ல போயிடுது, இன்னொரு 250 ஜெனரல்ல போயிடுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எனக்கு என்னவா இருக்கு? இந்த 200 இருக்கு இல்லையா? இந்த 200 தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் வேகன்சி. கேரி ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்திரா சானே கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கேரி ஃபார்வர்ட் வேகன்சி இருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ நீங்க இந்த இடத்துல எடுத்துட்டு வரீங்க இல்லையா? இந்த 250ல இந்த 200 நீங்க சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த வேகன்சி ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த 250ல அப்ப 700 மாறுமா? சோ 700 மாறுனுச்சு அப்படின்னா நீங்க
350 எனக்கு ரிசர்வேஷன் வைக்கணும், மீதி இருக்க 350 அப்படின்றது எனக்கு ஜெனரல் கேட்டகரியில வைக்கணும். ஆனா இது கேரி ஃபார்வர்ட் வேகன்சி கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், 450 எனக்கு ரிசர்வேஷன்லயே போயிடும். கரெக்டா? அப்ப 100 இடம் அப்படின்றது எனக்கு ஜெனரல் கேட்டகரியில இருந்து யார் தட்டி பறிக்கிறா, ரிசர்வேஷன்ல இருக்கவங்க தட்டி பறிக்கிறாங்க. அப்ப இந்த கேரி ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்றது கொண்டு வரக்கூடாதுன்னு யார் சொல்லியிருப்பா, இந்திரா சாணி கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கேரி ஃபார்வர்ட் வேகன்சி கொண்டு வரதுக்காக 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கேரி ஃபார்வர்ட் வேகன்சி கொண்டு வரலாம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ இது ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட். ஓகேவா? சோ இந்திரா சாணி கேஸ்னாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும், 50% ரிசர்வேஷன் மட்டும் தான் ஞாபகம் வரும். அது இல்லாம சிலது சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, no reservation at promotion. No reservation at promotion. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணலாம், ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கலாம். ஆனா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கின பிறகு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ப்ரமோஷனுக்காக அந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான். ஓகேவா? சோ ஒரு 10 பேர் வந்து ப்ரமோட் ஆகுறாங்க, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ப்ரமோட் ஆகுறாங்க அப்படின்னா சீனியாரிட்டி அடிப்படையில தான் ப்ரமோஷன் வாங்கணும். சீனியாரிட்டி அடிப்படையில தான் ப்ரமோஷன் வாங்கணும். சோ இந்த சீனியாரிட்டியை சூப்பர் சீட் பண்ணி ரிசர்வேஷன் மூலியமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, ப்ரமோஷன் வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அகைன் இது என்ன பண்ணிட்டாங்க, 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இதுவுமே சீனியாரிட்டி படி, அதாவது ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதை எதிர்த்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாகராஜ் கேஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. நாகராஜ் கேஸ். நாகராஜ் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல கவர்மெண்ட் ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொண்டு வரலாம். ஓகேவா? ஆனா எதுக்காக அந்த ரிசர்வேஷன் கொண்டு வரும்? ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு வந்து நீங்க ரிசர்வேஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ப்ரமோஷன் ஆனவங்கல்ல எஸ்சி கேட்டகரியில இருந்து ப்ரமோட் ஆனவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு ப்ரமோஷன் ரிசர்வேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொன்னாங்க, நாகராஜ் கேஸ்ல சொன்னாங்க. ஓகேவா? ஆனா அவங்க அதை கொடுக்கல. சோ அகைன் ஒரு கேஸ் போட்டாங்க, அதுதான் ஜர்னல் சிங் கேஸ். ஓகேவா? இந்த ஜர்னல் சிங் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டேட்டா தேவையில்லை. ஓகேவா? சோ டேட்டாலாம் தேவையில்லை, நீங்க என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன் ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஆனா அந்த ரிசர்வேஷன் கிரீமி லேயர் அடிப்படையில கொண்டு போகணும். கிரீமி லேயர் அடிப்படையில கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு என்ன கிடையாது, கிரீமி லேயர் கிடையாது. ஓகேவா? ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன் ரிசர்வேஷன் என்ன உண்டு, கிரீமி லேயர். ஓகேவா? சோ இது ஜர்னல் சிங் கேஸ்ல கொண்டு வந்தது. ஓகேவா? சோ இந்த ரெண்டு கேஸ் தான் என்னது, எனக்கு ப்ரமோஷன் ரிலேட்டடான கேசஸா இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% மேல என்ன பண்ணக்கூடாது, 50% மேல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது. இது எல்லாமே இந்திரா சாணி கேஸ்ல வந்த ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 32லாம் ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன தெரியும், மேண்டமஸ்னா என்ன தெரியும், செட்டாரியோ, ப்ராஹிபிஷன் அண்ட் குவா வாரண்ட், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதெல்லாம் நான் இங்கே சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதனாலதான் முக்கியமா நீங்க எதெல்லாம் பிலிம்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்களோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல தயவு செஞ்சு கேளுங்க. ஸோ கமெண்ட்ல நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.